இந்த ஒரு விஷயத்த நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஜெனரேஷனல் பேரண்டிங் பேட்டர்ன உங்களால ஈஸியா உடைக்க முடியும். குழந்தைங்க நம்மளால ஹர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பழக்குங்க. பட் ஜெனரலி நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட்ல அது நடக்கவே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க பால கொட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே பால கொட்டிட்டான் பாரேன், எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன் பால கொட்டாதன்னு சொல்லிட்டு நம்ம கத்துவோம். அவங்க உடனே அழுதுட்டே போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஸ்லோவா, "என்ன நீ கத்திட்ட தேவையில்லாம" அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அழுவாங்க. நம்ம உடனே என்ன ரிப்ளை பண்ணுவோம்? "பின்ன பால கொட்டுனா கொஞ்சுவாங்களா உங்கள?" அப்படிங்கிற மாரி தான் சர்காஸ்டிக்கா பேசுவோம். அப்படின்னா அவங்கள நம்ம அக்னாலெட்ஜ் பண்ண மாட்டோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, "ஓகே கத்திட்டேன். பட் எத்தன வாட்டி சொல்லியிருக்கேன், நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். சாப்பாடு குடுத்தா கையில வச்சுக்கணும். குதிக்கக்கூடாது, கொட்டக்கூடாதுன்னு. நீ கொட்டிட்ட. எனக்கு கோவம் வந்துருச்சு. சரி ஓகே. ஃப்ரம் நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டா நானும் ஸ்லோவா பேச ட்ரை பண்றேன். நீயும் கேர்ஃபுல்லா இரு." இந்த மாரி நீங்க ரிப்ளை பண்ணும்போது, இங்க 2மே நடந்தது. 1 அவங்களுடைய ஃபீலிங்ஸ நம்ம அக்னாலெட்ஜ் பண்ணிட்டோம். 2வது ஆஸ் அ பேரண்ட் நம்மளும் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டோம். இது நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணும்போது, அவங்க ஃபர்ஸ்ட்டு சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. என்ன ஒரு விஷயம் அப்டின்னாலும் நம்ம கிட்ட ஹைட் பண்ணாம ஓப்பன் அப் பண்ணுவாங்க. இத நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணும்போது மட்டும் தான், நாட் ஜஸ்ட் நவ், இன் ஃபியூச்சர் வெளிய ஏதாவது நடந்தது அப்டின்னா கூட உங்ககிட்ட வந்து சொல்ல பழக்கணும் அப்டின்னா, அதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.